ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டனில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துறோம். என்ன அப்படின்னா பூண்டு, இஞ்சி கொஞ்சம் கசகசம் சேர்த்து நல்லா தட்டி அந்த மட்டனில் போட்டு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு பெப்பர் மசால், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் சோம்புத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு பெப்பர் மட்டும்தான் எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் அதே மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் மட்டனுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு, வரமிளகாய் 2 போட்டு, கருவேப்பிலையும் போட்டு வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மட்டனை வந்து இதில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை இதில் போட்டு நல்லா கிளறிட வேண்டியது தான். உங்களுக்கு இப்படியே வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதே வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணாலும் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும், அதையும் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.